கடவுளே, அவருக்கும் திவ்யாக்காவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். நீதான் அதுக்கு அருள் செய்யணும். வைரவேல் அந்த பெட்டியில இல்லைன்னு இந்நேரம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அவ எல்லார் முன்னாடியும் வந்து அசிங்கப்பட போறா. ஏய் மகா, நீ தவிக்கிற தவிப்ப பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கவிதாவை நீ சின்னதா முறைச்சா கூட போதும், நீ இப்படி வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே கதறிட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த வைரவேல் எங்க போயிருக்கும்? எப்படி யோசிச்சாலும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நல்லூரம்மா, என்ன இது சோதனை? இவங்க சிரிப்பும் பார்வையும் சரியில்லையே. இவங்க தான் என்னமோ பண்ணிருக்காங்க. ஆமா, நிச்சயமா இது இவங்க வேலையா தான் இருக்கும். இவங்களை தவிர வேற யாரும் இதை செய்ய சான்ஸே இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. வேலைக்காரி உனக்கு என்கிட்ட என்னடி தனியா பேச்சு? உன்னை காணும் நாங்க தேடிட்டு இருக்காங்கன்னு பார்க்க வந்தா என்ன தனியா வர சொல்ற? நான் பேசணும்னு சொல்றேன்ல, இப்போ வர போறீங்களா இல்லையா? ஏய், இங்கேயே சொல்லுன்னு சொல்றல. என்ன பழி வாங்குறதுக்காக நீங்க தானே இந்த வைரவேலை எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படியே அரைஞ்சனா? எங்க வீட்டு வைரவேல், அதையே நான் எடுத்து வச்சிருக்கணும். என்ன பண்ற? நல்லா பாத்துக்கோ, இப்படிதான் நம்ம கல்யாணமும் நடக்க போகுது. இந்த மாதிரி தான் நீயும் என் கழுத்துல தாலியை கட்ட போற. நீ மட்டும் ஒன்னு சொல்லு, 10வது ஜோடியா நம்ம உட்காந்துடலாம். இப்பவே தாலி கட்டிடுறேன். என்ன சாருக்கு இவ்வளவு அவசரம்? மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுல இருந்தே நீ ஒரு மார்க்கமா தான் இருக்க. சும்மா இருந்தவனை உசுப்பி விட்டதே நீ தானே. போதும் சார், திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க, கல்யாணத்தை பாருங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத் ஸ்வாஹா. ஐயா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. வைரவேலை கொண்டு வந்துட்டா அதுக்கு பூஜை பண்ணிட்டு தாலி கட்டுறதுக்கு நேரம் சரியா இருக்கும். என்ன பண்றா இந்த மகா? ஏன் இன்னும் வரல? மகா, மகா, அந்த வேலைக்காரி ஒருவேளை வைரவேலை எடுத்துட்டு ஓடி இருப்பாளோ? அவ பெருசா சுருட்டிட்டு போய் செட்டில் ஆயிட்டா போல இருக்கே. நாம தான் வெறும் 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு மோசம் போயிட்டோமோ. நமக்கு வராம போயிடுச்சு இந்த ஐடியா. ஓம் தத்புருஷாய வித்மஹே வித்யா தேசாய தீமஹி. இவ்வளவு நேரமாச்சு, எங்க அந்த மகா? இருங்க தாத்தா, நான் போய் பாக்குறேன். மகாவே வந்துட்டாலே. தியான தத்வாய தீமஹி
ஓம் சேனான்யே நமஹ ஓம் அக்னி ஜன்மனே நமஹ. பேசாம போயிடு. பணத்துக்கு ஆசைப்பட்டு வைர வேலை நீயே எடுத்துக்கிட்டு நல்லவு மாதிரி என்கிட்ட வந்து டிராமா பண்றியா? வெளியில வா, உனக்கு இருக்கு கச்சேரி. என்னாச்சு மகா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் கண்ணெல்லாம் இப்படி கலங்கி இருக்கு? என்னாச்சு? அது மா, அது வந்து சொல்லு. பரம்பரை வைர வேலை காணும்மா. ஆ?